காலிந்து பந்தினை பணிப்பதற்காக லைக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பதாக காம்பல மெக்காபர் விளையாட்டு கழகத்தினை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டிருந்த மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு. நிச்சயமாக இந்த போட்டியின் சுவாரஸ்யம் எவ்வாறாக அமைய காத்திருக்கிறது. முதலாவது பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு. விக்கெட் காப்பாளரிடம் பந்து சேர்ந்திருக்கிறது. அடி தாடுவதற்கான முயற்சி அங்கு இல்லை. நிச்சயமாக நிஷாந்த் வீரகோரனை பொறுத்தவரையிலுமே கடந்த ஆண்டு இந்தியாவிலே இடம்பெற்ற தி பிரெஞ்ச் சேலஞ்சர்ஸ் டிராஃபியிலே பாரதூர் சூப்பர் மற்றும் வீனஸ் விளையாட்டு கழகத்தினர் இணைந்து செயல்பட்டிருந்தார்கள். அந்த போட்டியிலே இலங்கைக்கு சார்பாக பெறப்பட்டிருந்த ஒரு அரை சதத்தினை பூர்த்தி செய்திருந்த வீரர் இந்த நிஷாந்த் வீரகோரர். அப்படின்னு சொன்ன மிகையாகாது. திலின சமரதுங்கவை நோக்கி கலைந்தோ வீசப்படுற பந்து வீச்சு எக்ஸ்ட்ரா கவரிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. டெலிகேட்ஸ் சமரதுங்க மாட்டையிலிருந்து பெறப்படுறது அந்த 4 ஓட்டத்தோடு ஓட்ட எண்ணிக்கையானது 4ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. திலின சமரதுங்க இந்த வீனஸ் கழகத்தினை பொறுத்தவரையிலுமே இலங்கையின் அதிகூடிய ஜனரஞ்சகமான ரசிகர்களை கொண்டிருக்கின்ற ஒரு கழகம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. மீள் வருகை இன்னுமாக உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. கலைந்து டிசி முனையிலிருந்து பிரதான கல நடுவரினை கடந்து தனது பந்து வீச்சூரின் அடுத்த பந்தினை பணிப்பதற்காக வீசுபட காத்துக் கொண்டிருக்கின்ற பந்து வீச்சு மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சாக மாற்றம் அடைந்திருக்கிறது. பிளாக் காலுக்குள்ளே பந்து விக்கெட் காப்பாளர் அகில ஜாலத்திடம் பந்து சேர்ந்திருக்கிறது. அடி தாடுவதற்கான வாய்ப்பு அங்கே இல்லை. எனவே பந்து வீச்சாளர் இறுதி பந்து வீச்சு தூரமே 4 ஓட்டம் மாத்திரமே அடிதாடப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு அடிதாடப்பட்டிருக்கிறது. பிடி எடுப்பாக மாறி இருக்கிறது. திலின சமரதுங்க நேரடியாக லோகான் களத்தட்டி பாடுற பிடி கொடுத்த ஆட்டம் இழந்து பாவலியன் திரும்பி இருக்க வீனஸ் போலங்க விளையாட்டு கழகத்தின் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆட்டம் இழந்து டக் அவுட் திரும்பி இருக்கிறார் தி கேப்டன் கூல் திலின சமரதுங்க. ಪಲವಿನಿ ವಿಕೆಟ್ ಅಭಿಂದ ಬ್ಯಾಟನವಾ ಲಾಕುನು 4 ಕ್ಲಬಾಗ ನಸಿನವಾ ಪಲವಿನಿ ಪಂದು ಓವರ್ ನಿಮಾವದಾಗಿನ ವಿಟ සමාවෙන්න ඌරේට පන්දු පක් යවන්න තියෙන්නේ. පන්දුරේ අවසාන පන්දුව යවීම සඳහා කලින්දු සූදානම්. රයිට් අමෝද විකට් ආකාරයෙන් තමන්ගේ වේගය වැඩි කරලා புதிய துடுப்பாட்ட வீரர் களம் கண்டிருக்கிறார். தாரக மதுசங்க பரகம யக்ஷயா என சலமாக அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர். அதிகமான 2 லட்சங்களை வீனஸ் விளையாட்டு கழகம் வெல்வதற்கு ஊர்ஜிதமாக இருந்த ஒரு துடுப்பாட்ட வீரர். தாரக மதுசங்க களத்திலே களம் கண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் பந்து ஓவர் முறை நிறைவுக்கு வந்திருக்கிறது. மொத்தமாக வெறுமனே 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது களத்தில. நிச்சயமாக இந்த 2 கழகங்களை பொறுத்தவரையிலுமே இலங்கையின் 25 மாகாணங்கள் 9 மாவட்டங்களில் அத்தனை மைதானங்களிலுமே போட்டிகளோடு பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பிரசித்தமான 2 கழகங்கள் இந்த மைதானத்துக்கு குறிப்பாகவே இந்த தொழிற்சாலை மைதானத்துக்கு டிக்குய பிரதேசத்துக்கு வருவது இதுவே முதல் அனுபவமாக முதல் தடவையாக இருக்கின்றது. நேற்றைய தினத்திலே 90s ஸ்டாடிஸ் விளையாட்டு கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அனுமதி கட்டணம் மற்ற ஒரு போட்டியிலே ரூபாய் 1,50,000 வென்றிருந்த வெற்றி களிப்போடு இன்றைய தினம் களம் கண்டிருக்கின்ற இந்த வீனஸ் போலங்க விளையாட்டு கழகத்துக்கு நிச்சயமாகவே இந்த போட்டி ஒரு சவாலான போட்டியாக மாற காத்திருக்கிறது. 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார் சூதாராம் தேவன பந்து ஓவரை යවීම සඳහා ලසින්දු කැඳවා තිබෙන්නේ. රයිට් අමෝද විකට් ආකාරයෙන් පන්දුව පිළිගැනීම සඳහා නිශාන්ත වීරකෝන්
සූදානම්. තමන්ගේ සීමාවේ සිට රයිට මෝද විකට ආකාරයෙන් වමතින් පිත්තාසුරන අති දක්ෂ ක්‍රීඩකයා නිසාන්ත වීරකෝන් අලංකාර පාරක් ලකුණු 6ක් හිමි කරගන්නවා. ඒ ලකුණු 6ක් සමගම මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 10ක් බවට වැඩි කරන්න තියෙන්නේ. ஓட்டு எண்ணிக்கையானது 10ஆக மணிக்கு 4 ஓட்டமாக 6 ஓட்டமாக 4 ஓட்டமாக சமதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 4 ஓட்டப்படி நடக்கலாக ஓட்டு எண்ணிக்கையானது 8ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. லசிந்தோ நிச்சயமாக இந்த வீனஸ் பலஞ்ச விளையாட்டு கழகத்தினால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு பந்து வீச்சு ஓவர் இந்த பந்து வீச்சு ஓவராக மாற காத்திருக்கிறதா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எனவே இறுதி தீர்மானம் 4ஆக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக 6ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 6 ஓட்டப்படி நடங்களாக ஓட்டு எண்ணிக்கையானது 10ஆக உயர்ந்திருக்கிறது. அசிது பந்தனை பணித்துக் கொண்டிருக்கிறார். லசிந்து டீப் ஃபைன் லெக் டீப் ஸ்குவார் டீப் மிட் விக்கெட் கவுகானர் களத்தடுப்பாளர்களோடு லசிந்து பந்தனை பணிப்பதற்காக மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு மிட் விக்கெட்டிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஓட்ட பெரும் வாய்ப்பு ஆகியலை இருந்தாலும் கூட மோசமான களத்தடுப்பு கலிந்துவினால் பணிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த களத்தடுப்பின் உதவியோடு துடுப்பாட்டு வீரர்கள் திசை மாறி இருக்கிறார்கள். முறைகீடான பந்து வீச்சு ஒன்றும் கிடைத்திருக்கிறது.
எனவே முறைகேடான பந்து வீச்சாக சமன் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முறைகேடான பந்து வீச்சோடு எண்ணிக்கை 12 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. லசிந்தோ இரண்டாம் நிலை பந்து வீச்சாளரின் வெறுமனே ஒரு பந்து வீச்சு மாத்திரமே வீசி முடிக்கப்பட்டிருக்கிறது. 8 ஓட்டங்கள் இதுவரையிலுமே விட்டு தரப்பட்டிருக்கிறது. அந்த 8 ஓட்டங்களில் ஒரு 6 ஓட்டமும் பெறப்பட்டிருக்கிறது. மரகம அக்ஷயா துடுப்பெடுத்து ஆடுவதற்காக தாரகவின் அசத்தலான துடுப்பாட்டத்தில் ஸ்குவாலகில மேலும் ஒரு 6 கிடைத்திருக்கின்றது. அந்த 6 ஓட்டு பிரதி நடங்களாக ஓட்டு எண்ணிக்கையானது 18 உயர்ந்திருக்கிறது. 1.2 பந்து வீச்சு பிரதிகள் மாத்திரமே நிறைவுக்கு வந்திருக்கின்ற வேளையில 18 ஓட்டங்களை பெற்று துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வீனஸ் விளையாட்டு கழகத்தினை பொறுத்தவரையிலுமே கடந்த ஆண்டின் நிறைவில 2வது இடத்திலே தனது இடத்தினை நிறைவுக்கு கொண்டு வந்திருந்த கழகம் 1,71,560 ரூபாய் இலங்கை முதலில வெற்றிக்கான பணத்தொகையாக பெற்றிருந்த ஒரு கழகம் அப்படின்னு சொன்னா இந்த கழகத்தினை சொல்லக்கூடியதாக இருக்கும். களுத்துறை பிரதேசத்தினை சேர்ந்திருக்கின்ற ஒரு கழகம் மறுகணத்தில ஊவா பிரதேசத்தினை சேர்ந்திருக்கின்ற மற்றும் ஒரு கழகத்தோடு பல பரிசை நடாத்தப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கும் ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது. அந்த ஒரு ஓட்டு பிரதி நடங்களாக ஒரு எண்ணிக்கையானது 19 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வீனஸ் மிச்சி மாலியல கேடிவெட்ஸ் கழகத்துக்கு இடையிலான போட்டி எனது வர்ணனையிலே நான் 14 வருட வர்ணனையிலே நான் வர்ணனிக்கின்ற 6வது போட்டியாக இந்த போட்டி அமைந்திருக்கிறது. மேலும் ஒரு பந்து வீச்சு முறைகேடான பந்து வீச்சு ஹைட்டிலே முறைகேடான பந்து வீச்சாக சமீட்சை செய்யப்பட்டிருக்கின்றது. We are kindly request the umpire decision is the final in our match. So kindly continue the game. ஒரு எண்ணிக்கை 21 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இனிமாக 2 பந்து வீச்சு பிரதிகளை இருக்கிறது. மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு லசிந்து பந்தனை பண்ணித்திருக்க விக்கெட் காப்பாளர் அகில ஜாலத்திடம் பந்து சென்று சேர்ந்திருக்கிறது. பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். இந்த பந்து வீச்சு ஊரிலே வீசப்பட காத்துக் கொண்டிருக்கின்ற இறுதி பந்து வீச்சு அது லசிந்து 2ஆம் நிலை பந்து வீச்சாளர் பிரதான கல நடுவரினை கடந்து 2ஆம் பந்து வீச்சு ஒரு இறுதி பந்தனை பண்ணிப்பதற்காக தனது வேகத்தினை மெதுவாக அதிகரித்து பிரதான கல நடுவர் சுகுயினை கடந்து பந்தனை பணிப்பதற்காக வீசுவதற்கான முயற்சி எண்ணம் கைவிடப்பட்டிருக்கிறது போல இருக்கிறது. எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பகவந்தலாவ பிளான்டேஷனுக்கு உரித்தான வனராஜா தோட்டத்தின் பிரதி முகாமையாளர் அவர்களே நாங்கள் சந்தர்ப்பத்திலே வருக வருகென வரவேற்றிருக்கிறோம். வசிந்து இறுதி பந்தனை பணிப்பதற்காக வீசப்பட்டிருந்த பந்து வீச்சு நேர்த்தியான ஒரு பந்து வீச்சாக பிரதான கல நடுவரினால் சமீட்சை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே දෙවෙනි පන්දුරේ නිමාව දකින්න විට ලකුණු 21ක් ලබාගෙන සිටිනවා කඩුල එකක් බිඳ වැටි අවස්ථාවේදී. களத்திலே தாரக மதிஷங்க மற்றும் நிசாந்த் வீரகோனின் இணைப்பாட்டம் நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. புதிய பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார். பந்தினை பணிப்பதற்காக
பானுக சப்ரகமு மாகாணத்திலிருந்து குறிப்பிட்ட நாட்களிலே தனது மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டியின் வருகையினை இலங்கை மென்பந்து கிரிக்கெட்டுக்கு அறிவித்திருந்த ஒரு இடதுகை பந்து வீச்சாளர் அப்படி நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பானுக ராஜபக்சவின் பந்து வீச்சு நிஷாந்த் வீரகோன் அடித்தாடி இருக்கிறார். மிக வேகமான ஒரு துடுப்பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்ட்ரைட் டிரைவிலே அடித்தாடப்பட்டிருந்த அந்த ஆரோட்டம் இந்த இன்னிங்ஸிலே பெறப்பட்டிருந்த மூன்றாவது ஆரோட்டமாக மாறி இருக்க ஓட்ட எண்ணிக்கையானது 27 உயர்ந்திருக்கிறது. பானுக மறுகணத்தில நிஷாந்த் வீரகோன் விட்டு தருவதாக இல்லை. மிக வேகமாக துடுப்பெட்டு தாடக்கூடிய வீனஸின் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர். மேலும் ஒரு பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சு ரிவெஞ்ச் கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். டாப் ஆஃப் தி ஆப்ஷன் பதம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. தேவியனவா நிஷாந்த் வீரகோன் දෙවෙනි විකට්ටුව බිඳ වැටෙනවා. இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. நிஷாந்த் வீரகோன் பவலியன் திரும்பி இருக்கிறார். 27 ஓட்டங்களை பெற்றிருந்த வேலையிலே களத்தில ලකුණු 27ක් ලබාගෙන සිටිනවා මේ අවස්ථාවේදී. கவிந்து இரோஷ் களம் கண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்குது. சென்ட் செபஸ்டியன் நேஷனல் காலேஜிலே நடந்த பாடசாலை கல்வியை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்ற வீரர் மகாவேவ பிரதேசத்தினை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் வீனஸின் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போட்டியின் போக்கினையை மாற்றக்கூடிய இடதுகை துடுப்பாட்ட வீரர் கவிந்து இரோஷ் களம் கண்டிருக்கிறார். துடுப்பெட்டு தாடுவதற்காக மறுகணத்தில் பானுக்கு முதலாவது பந்து வீச்சிலே 6 ஓட்டங்களை விட்டு தந்திருந்தாலும் கூட இரண்டாவது பந்து வீச்சிலே ட்ரீம் டெலிவரி ஆஃப் த லெஃப்ட் ஆர்ம் பாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வழியிலே பந்து பணிக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒரு பந்து வீச்சு அட்டை தாடப்பட்டிருக்கிறது. கவிந்து இரோஷின் மாடையிலிருந்து 2 ஓட்டம் பெரும் வாய்ப்பாக மாற்றம் அடைந்திருக்கிறது. அந்த 2 ஓட்டப்படுத்தி நடக்கலாக ஓட்ட எண்ணிக்கையானது 29 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 2.3 பந்து வீச்சு பிரதிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. 29 ஓட்டங்கள் களத்திலே பெறப்பட்டிருக்கின்றது. களத்தில கவிந்து இரோஷோடு இணைந்து தாரக மதுஷாக இணைப்பாட்டம் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். மலையகத்தினை பொறுத்தவரையிலும் கூட இந்த மென்பந்து கிரிக்கெட்டின் ஆதிக்கம் இன்னும் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. முகநூலில் மட்டுமல்ல, ஷார்ப் லைவில் மட்டுமல்ல, இந்த களத்திலும் கூட எக்கச்சக்க பார்வையாளர்கள் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பிரபல்ய போட்டியாக இந்த போட்டி மாறி இருக்க மேலும் ஒரு பந்து வீச்சு அகல பந்து பிரதியாக மாறி இருக்கிறது. உதிரியாக மேலும் ஒன்றை ஓட்ட பதிவில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்க லக்குனுதி அக்மே அவிஸ்தாவை லபாகன சிட்டினவா 30 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. இதுவரையிலுமே நிஷாந்த் வீரகோன் மற்றும் திலின சமரதுங்க ஆட்டம் இழந்து பாவலியன் திரும்பி இருக்கிறார்கள். பானுகு ராஜபக்ச லெஃப்ட் 30 விக்கெட்டில் அடித்தாடப்பட்டிருக்கிறது. கவிந்து இரோஷின் மாடையிலிருந்து மேலும் ஒரு 4 ஓட்டத்துக்கான பதிவு கிடைத்திருக்கிறது. கிடைத்திருந்த இந்த பந்து வீச்சு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டிருந்தேன். The turning point அப்படின்னு சொல்றது கவிந்து இரோஷின் துடுப்பாட்டமாக நிச்சயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமே இல்லை. சந்தித்திருந்த 2 பந்து வீச்சுகளிலே 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருந்தது. ஒரு எண்ணிக்கையானது 34 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தீர்ப்பான முடிவினை நோக்கி இந்த பந்து வீச்சு ஒரு இறுதி பந்து வீச்சு மிக துல்லியமான ஒரு பந்து வீச்சு கிளான்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக ஒரே ஒரு ஓட்டம் பெரும் வாய்ப்பாக மாறி இருக்கிறது. அந்த ஒரு ஓட்டத்தின் உதவியோடு 35 ஓட்ட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 36 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். ලකුණු 35ක් ලබාගෙන සිටිනවා. ලකුණු 36ක් ලබා ගත යුතුයි. පන්දු 15ක් තුලදී මේ කණ්ඩායම ජය ගැනීම සඳහා 15 balls get 36 runs அழைக்கப்பட்டிருக்கிறார். பத்தும் தாராங்க பாந்தனை பணிப்பதற்காக பிரதான கள நடுவரினை கடந்து மிக லாபகரமான பந்து வீச்சு, மிக வேகமான ஒரு பந்து வீச்சும் கூட. இந்த எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேரை சொல்றதுக்கு பந்துக்கு பந்து தங்களது வேகங்களை எக்ஸலரேட் செய்யக்கூடிய பந்து வீச்சாளர்கள் தான் வீனஸ் களத்திலே ஆக்கிரமித்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தரவரிசையில 4வது இடத்திலே இருக்கின்ற ஒரு பந்து வீச்சாளர் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. களத்தில தரவரிசையை பொறுத்தவரையிலுமே பானதுரு சூப்பர் பேஷனின் மிலின பிரிய ஷாட் 1வது இடத்திலே இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் பாத்தும் தாராங்க
தானமில்வாலா எக்ஸ்பிரஸ் பிரதான கல நடுவரனை கடந்து வீசப்படுற பாந்து வீச்சு ஓ பவுன்ஸிலே இரண்டு ஓட்டமாக பதியப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு ஓட்ட பிரதி நடைகளாக ஓட்ட எண்ணிக்கையானது 2ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. துலாங்கருக் மணிக்கும் பாத்தும் தரங்க பிரதான கல் நடுவரனை கடந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய 6 ஓட்டங்களை அடித்தாடக்கூடிய ராகலகிங்கின் மாடுகளிலிருந்து ஸ்ட்ரெயிட் டிரைவிலே கிடைத்திருக்கிறது 6 ஓட்டம். நிச்சயமாக தரவரிசையிலே 4வது இடத்திலே இருக்கின்றது ஆலியல கேரிபியர்ஸ். இலகுவான முறையிலே போட்டியினை விட்டு தர மாட்டார்கள் என்பதுதான் ஊர்ஜிதமான உண்மையாக இருக்கின்றது. லகுனு அட்டாக் கிளபாக சிட்டினவா பந்து துணக் நிமாவதாக்கின விட்ட தவாத் மே ஓவரே பந்து දෙකක් ඉතිරිබෙති වෙනවා. தானமில்வாலா எக்ஸ்பிரஸ் டிசி முனையில் இருந்த பிரதான கல நடுவர் ரஞ்சனினை கடந்து துடுப்பாட்டு வீரர் நிலாந்தவை நோக்கி மிக லாபகரமான ஒரு பந்து வீச்சு நேரடியாக ஆன் த ஸ்டம்பிலே பணிக்கப்பட்டிருந்தது. மோசமான கலத்தெடுப்பாக இருந்தாலும் கூட ஒற்றை பெருமானம் 2வது ஓட்டமாக பதியப்பட்டிருக்கின்றது. இந்த பெஸ்ட் ரன்னர்ஸ் பிட்வீன் தி விக்கெட்டில ஓட்டங்களை சேகரித்துக் கொண்டிருக்க அந்த 2 ஓட்ட பிரதி நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 10ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தவாத் லகுனு விஸ்யாயா கிளபாக தியோதுய் கத்தும் தரங்க தனது நிலையிலிருந்து இறுதி பந்தினை பணிப்பதற்காக எண்ணில் அடங்கா பார்வையாளருக்கு மத்தியில டிசிஏ முனையிலிருந்து பிரதீப் சேலஞ்சர்ஸ் டிரோபியின் அடுத்த சுற்றுக்கான இருப்பினை தக்க வைக்கும் நோக்கோடு வீசப்படுற பந்து வீச்சு லொங்கானிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. 6ஆக மாற்றமடைந்திருக்கிறது. சீதல நுவரெலிய பிரதேசத்துக்கு பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நண்பன் பாக்கியராஜின் வாய்ப்புக்கு இணங்க அதிபயானக தக்குனோ வித்தாசுரன கிரீடேகையா நீலாந்தவின் மாட்டைகள் வந்து அந்த 6 கிடைத்திருக்க ஓட்ட எண்ணிக்கையானது 16ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தவாத் லகுனு விஸ்ஸா கிளபாக தியோதுய் பந்து தாயா துலதி ஒரு புறத்திலே கிரிக்கெட் அஷஸ் மேரையா 27 வயதுக்குட்ட இளையோர் அணியினர் ஒரு இறுதி போட்டிக்கான இடத்தினை தக்க வைத்திருக்கிறார்கள். பந்து வீச்சாளர் அழைக்கப்பட்டிருக்கிறார். நேரடியாக கதிர்காம பிரதேசத்தினை பிரதிநிதிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு பந்து வீச்சாளர் வர்த்தமானே கதிர்காம எக்ஸ்பிரஸ் நாமிங் சொல்லக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் துலாங்க ருக்ஷான் பந்தினை பணிப்பதற்காக பிரதான கல நடுவரினை கடந்து வீசப்படுற பந்து வீச்சு ஆட்டமிழப்பாக மாறி இருக்கிறது. கடந்த காலங்களிலே கேண்டி லங்காவுக்காக துடுப்பெட்டு தாடி இருந்த அகில ஜாலத் ஆட்டமிழந்து பேவலியன் திரும்பி இருக்கிறார். கோல்ட் அண்ட் டக்கோடு கதர்கம் எக்ஸ்பிரஸுக்கு ஒரு விக்கெட் கிடைத்திருக்கிறது. வீனஸுக்கு ஒரு விக்கெட் கிடைத்திருக்கிறது. ஆலியல கேரிபியன்ஸின் 1வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்க புதிய துடுப்பாட்ட வீரர் கரகோஷங்களுக்கு மத்தியில ஆனந்த் இம்ரான் களம் கண்டு கொண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மத்திய மலை நாட்டுக்கு சொந்தக்கார ஒரு வீரர் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. எனது வர்ணனையிலே நான் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய ஒரு வீரர் 26 ஆண்டு கால அனுபவத்தினை கொண்டிருக்கின்ற மத்திய மலை நாட்டின் பட்டை தீட்டாத வைரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சைட் இம்ரான் களம் கண்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கின்றது. எக்கச்சக்கமான அனுபவம், களம் நிறைய கரகோஷங்களுக்கு மத்தியில இம்ரான் களத்திலே துடுப்பெடுத்து ஆடுவதற்காக பிரதான கல நடுவரினை கடந்து நிச்சயமாக இம்ரான் இந்த போட்டியை நிறைவுக்கு கொண்டு வராக இருந்தால் இந்த ஜெனரேஷன் தி பெஸ்ட் எவர் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீசப்படுற பந்து வீச்சு தெலுன சமர தூங்குவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை. எனவே கால் உதிரியாக ஒரு ஓட்டம் கிடைத்திருக்கிறது. அந்த கால் உதிரியின் அடங்கலாக ஓட்ட எண்ணிக்கையானது 17ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது.
තවත් ලකුණු 19ක් ලබා ගත යුතුයි. පන්දු 60 තුලදී துலங்க ருக்ஷன் பிரதான கல நடுவரினை கடந்து துடுப்பாட்டு வீரர் நிலாந்தவினை நோக்கி The signature நிலாந்த ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடி தாடப்பட்டிருக்கிறது. மிட் விக்கெட்டிலே நிலாந்தவின் மாடுகளிலிருந்து ஒரு 6 ஓட்டம். அந்த 6 ஓட்ட பிரதி நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 23ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. பந்துக்கு பந்து சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாத இந்த பிரதீப் சேலஞ்சர்ஸ் ட்ரோஃபியின் அடுத்த கட்ட நகர்வுக்காக இந்த தரவரிசையிலே முதல் 10 இடங்களுக்குள்ளே இருக்கின்ற முதல் 2 4வது இடத்தினை தக்க வைத்திருக்கின்ற அணியினர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஒரு பந்து வீச்சு விக்கெட்டினை காத்துக்கொள்ளும் நோக்கோடு மைதான முறையிலே அடித்தாடப்பட்டிருந்தது. அந்த ஒரு ஓட்டத்தின் அடங்கலாக ஓட்ட எண்ணிக்கையானது 24ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. තවත් ලකුණු 12ක් ලබා ගත යුතුයි. පන්දු අයත් තුලදී நிச்சயமாக இம்ரான் எக்கச்சக்க ரசிகர் பட்டாளத்துக்கு மத்தியில தனது சொந்த மணியிலே துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். வீசப்பட்டிருந்த பந்து வீச்சு மிக நேர்த்தியான ஒரு பந்து வீச்சாக மாற்றம் அடைந்திருக்கிறதா, ஒரு ஓட்டத்தினை பெற்று தந்திருக்கிறதா பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிரதான கல நடுவரின் சமிஞ்சைக்கு காத்திருக்கிறோம். ஆட்டமிழப்ப ஒற்றை பெருமானமா அது ஒரு ஓட்டமாக சமிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்ட பிரதி நடங்களாக இருபத்தி 25 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஒரு புறத்தில் பெரகம யக்ஷயா பந்தனை பணிப்பதற்காக தாரக மதுஷங்க அழைக்கப்பட்டிருக்கிறார். மறுகணத்தில் தி எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் த சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷைட் இம்ரான் களத்தில் நிச்சயமா இம்ரான் மட்டையிலிருந்து ஒரு குட் சவுண்ட் ஆஃப் த பேட்டில் இருந்து ஒரு 6 ஓட்டம் ஆடி தாடப்படுமாய் நிச்சயமாக இந்த வீனஸ் மொளைஞ்ச கழகத்துக்கு மிக சவால் விடும் துடுப்பாட்டமாக இந்த துடுப்பாட்டமாக காத்திருக்கிறது. பெரகம யக்ஷயா தாரக மதுஷங்க அழைக்கப்பட்டிருக்கிறார். தேசிய முனையிலிருந்து பிரதான கல நடுவரை நிச்சயமாக இந்த போட்டியானது ஒரு இறுதி போட்டியினை ஒப்பாட் போல களத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பிரதான கல நடுவரை கடந்து இம்ரான் தி சிக்னேச்சர் இம்ரான் ஸ்ட்ரைக்ஸ் ஆட்டமிழப்பாக மாறி இருக்கிறது. லொங்கானிலே துடுப்பெடுத்தாடி இருந்த இம்ரான் நேரடியாக தரகவிடம் பிடி கொடுத்து பாவலன் திரும்பி இருக்க இம்ரானின் இன்னிங்ஸ் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இன்னுமாக எஞ்சி இருக்கின்ற இன்னுமாக 4 பந்து வீச்சுகளில் 11 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். තව පන්දු 4ක් තුලදී ලකුණු 11ක් ලබා ගත යුතුයි. මේ කණ්ඩායම ජය ගැනීම සඳහා නැවත සූදානම්. කලින්දු පන්දුව පිළිගැනීම සඳහා கம்பல மெக்காவர் விளையாட்டு கழகத்தினை பிரதிநிதிப்படுத்தியிருந்த ஒரு வீரர், உயரமான ஒரு வீரரும் கூட இடது கையிலே அட்டகாசமாக துடுப்பெடுத்தாடக்கூடிய ஒரு துடுப்பாட்டு வீரரை நோக்கி பந்து பணிக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பந்து வீச்சாளர் தாரக மதுஷங்க 4 பந்து வீச்சுகளில 11 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டிய நிலையில களத்திலே பந்தினை பணிப்பதற்காக வீனஸின் அதிகூடிய வெற்றிகளுக்கு குறிப்பாகவே 2 லட்சங்களை வென்றிருந்த போட்டிகளில தனது சொந்த பந்து வீச்சின் ஆதிக்கத்திலே எதிரணியினை திணறடித்திருந்த ஒரு பந்து வீச்சாளர் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஊவாவா களுத்துறையா வெண்ணப்பூ பிரதேசமா எந்த அணி எந்த ரிக்கோயா மணில தனது வருகையினை நிரூபிக்க காத்துக் கொண்டிருக்கிறது என்று கலைந்து பந்தினை முகம் கொடுப்பதற்காக தவத் பந்து ஹத்தராய் ලකුණු 11ක් ලබා ගත යුතුයි. அடிதாடப்பட்டிருக்கிறது. காலிந்துவின் மடையிலிருந்து ஒரு 6 ஓட்டம் அட்டகாசமான 6 ஓட்டமாக மாற்றம் அடைந்திருக்கிறது.
அந்த 6 ஓட்ட பிரதிநடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 31 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாக தவாத் பந்து துணத்துள்ளது லக்குனு பாக்லபாக தீதுய் தாரக மதுஷக பந்தினை பணித்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரத்திலிருந்து முகநூலிலே 2000 தொட்டிருக்கிறார்கள். நேரடி வர்ணனையில 2250க்கும் அதிகமான பார்வையாளர்கள் எங்களது போட்டிகளை அவதானித்துக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பந்து தேக்காய் லக்குனு பந்து துணாய் லக்குனு பாக்லபாக தீதுய் தாரக பிரதான நடுவரை கடந்த ரைட்டம் ஓவரில் அடி தாடப்பட்டிருக்கிறது. ஸ்குவாரிலே ஓடு பாதை வழியே ஒரு ஓட்டம் மாத்திரமே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஓட்டு பிரதி நடங்களாக ஓட்ட எண்ணிக்கையானது 32 அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 பந்து வீச்சுகள் 4 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். நிலாந்த துடுப்பெட்டு தாடுவதற்காக நிச்சயமாக நிலந்த அப்படின்னு சொன்னாலே பிளிக் அப்படின்னு சொல்லலாம். வீசப்படுற டிஃபிகல்ட் டெலிவரிஸ் டேஞ்சர் டெலிவரிஸினை கஷ்டமே இல்லாமல் 6 ஓட்டங்களுக்கு பிளிக் செய்யக்கூடிய இந்த சிக்னேச்சர் நிலந்தவினை நாங்கள் காண காத்திருக்கிறோமா? பந்து தேக்காய் லக்குனு ஹத்தராக்லபாக தீதுய் தாரக மதுஷங்க பிரதான கல நடுவரினை கடந்து ரைட் அமோது விக்கெட்டில வீனஸ் பலங்கிய விளையாட்டு கழகத்தின் 3ஆம் நிலை பந்து வீச்சாளர் பிரதான கல நடுவர் ரஞ்சனினை கடந்து வீசப்படுத்த பந்து வீச்சு அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஆலியால கேரிபியர்ஸ் வென்றிருக்கிறார்கள். வீனஸ் பலங்கிய விளையாட்டு கழகத்தினர் காலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வாழ்த்துக்களை கூறப்பட்டிருக்கிறோம். வெளி பிரதேசத்திலிருந்து எங்களோடு இணைந்திருந்த அந்த கழகத்துக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆலியால கேரிபியர்ஸ் அடுத்த சுற்றுக்கான தகுதியினை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்த